என் தங்கச்சி பிடிக்கும். ஆனால் எல்லா விஷயத்துலையும் என்கிட்ட சண்டை கட்டிகிட்டே இருப்பாள். ஒரு ட்ரெஸ் வாங்கினோம்னா நான் வாங்குறது தான் எனக்கு அதே தான் வேணும் அப்படி சொல்லுவாள். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு பொண்ணு பார்ப்பான். வருஷத்துக்கு என்னன்னா கூடவே தான் சுற்றிட்டு இருந்தான். டெய்லி பார்த்தா டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போட்டு தனி டிப்ரெஷன் இருப்பான். ஆனால் ஆஃபீஸ் அவனுக்கு 6 மணிக்கு 4 மணிக்கு கேட்டால் பிள்ளைகளோட விளையாட போயிடுவான். ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், சூரியன் ஒருத்தன். ரொம்ப வருஷம் என் கூட தான் இருந்தா, அவங்க பண்ணாதே கிடையாது. வருஷம் நியூ ஃப்ரெண்ட் வந்தோன்னே அப்போ கழட்டி விட்டு போயிட்டான். எப்படின்னா பெங்களூர்லேருந்து வந்தான், என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நெக்ஸ்ட் டைம் வரப்போ அந்த பொண்ணோட போயிட்டான். தப்பாங்க ஐயா. வெல்கம் பேக் டு மார்ன் மீடியா பிளாஸ்ட். என்னடா புதுசாக க்ளவுஸை போட்டு வந்திருக்காங்கன்னா பலன் கொடுத்து கடன் மடன்னு உடச்சுட்டாங்க. சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் தான் க்ளவுஸோட வந்திருக்கோம். இப்போ வெறியெல்லாம் க்ளவுஸில் காட்டுங்க. ஓவராக வீட்டில் டார்ச்சல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவளை அடிக்கவும் முடியாது, அம்மாட்ட சொல்லிடுவா, அப்பாட்ட சொல்லிடுவான்னு. அவன் இந்த டார்ச் லைஃப்லேயே இந்த டார்ச்சல் பண்ணிட்டா மறக்கவே முடியாது. அதை நினைச்சு நீங்க வந்து பஞ்ச் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு புட்டி. எனக்கு என் தங்கச்சி பிடிக்கும். ஆனால் எல்லா விஷயத்துலையும் என்கிட்ட சண்டை கட்டிகிட்டே இருப்பாள். ஒரு ட்ரெஸ் வாங்கினோம்னா நான் வாங்குறது தான் எனக்கு அதே தான் வேணும் அப்படி சொல்லுவாள். அப்புறம் ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் அவளை நம்பி ஷேர் பண்ணுவோம். எப்பயாச்சும் சண்டை வந்துச்சுன்னா உடனே வீட்டில் கூப்பிட்டு எனக்கு அது ஒரு பையனை பற்றி சொன்னேன். ஆனால் ப்ரோ என் ஃப்ரெண்ட் இருக்கா ப்ரோ, எப்போ பார்த்தாலும் லவ் ஃபீல் ஆகிட்டா அதை வச்சு புலம்பிட்டு ரொம்ப டார்ச்சல் பண்ணிட்டே இருக்கா ப்ரோ அப்படின்னு இருப்பாங்க. அவங்கள திட்டவும் முடியாது, ஃப்ரெண்டாக போயிட்டாங்க. அதை நினச்சி நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கலாம். அது என்ன விஷயம், என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே தான் பொண்ணுவோட சைக்காலஜி நீ புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவள் வந்து நைட்டு ஒரு யோசனையே அவள் அந்த பையனோட நினைப்பிலே இருப்பாளா. அவள் வந்து ஒரே டார்ச்சர் பண்ணுவான் எங்களை. அவன் விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் ஒரு சில டைம் அழுவா. அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கும், கோபமாகவும் வரும். ஸோ இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், பிரேக்கப் ஆகிருக்கும். நம்மளை பிடிச்ச அந்த டார்ச்சர் போவோம், எங்கே போனோம், என் ஆளோட இங்கே வந்து அது இதுன்னு உழப்பிட்டே இருப்பான். இவன் மட்டும்தான் அவ்வளோ லவ் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்காங்களா? இருக்கான் ப்ரோ. இப்போ பாரு புலம்பிகிட்டே இருப்பான். ஆள் இன்னொருத்தனோட போனான்னு தெரிஞ்சோம். அவன் வந்து எனக்காக எப்படி இருந்தா அப்படி இருந்தா, என்ன பண்றது, ஃபேமிலி சுச்சுவேஷன் போயிட்டா அப்படின்னா அவன் வேற ஒருத்தனோட எங்கேயோ போயிட்டா. எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. இன்னும் புலம்பிகிட்டே இருக்கான் அவன் உட்காந்து. ஃபர்ஸ்ட் ஓடர் நானுடா அந்த மாதிரியா? அந்த மாதிரி என்னன்னா நம்ம ஃப்ரெண்டு கமிட்டட் தான் ஆயிருப்பான். என்னமோ இவன் மட்டும்தான் உலகத்துலேயே லவ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், எங்கே கூப்பிட்டாலும் வர மாட்டான், அது இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா? இருக்கான் ப்ரோ. கூடவே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு பொண்ணு பார்ப்பான். வருஷத்துக்கு ஒரு பொண்ணு அவன் பார்க்குறப்ப வந்துட்டு அவன் மட்டும்தான் லவ் பண்ணுறாங்கிறத விட லவ்னா அவனுக்கு மட்டும்தான் வருங்கிற மாதிரியே பண்ணுவான். பண்ணுறது சுற்றுறதெல்லாம் எப்படி பண்ணுவான் அப்படின்னா வந்துட்டு போயிட்டு வர்றது எதுவுமே நாங்களாம் ஒன்றா தான் சுற்றுவோம். அதை தாண்டி வந்து அவன் பெருசாக எதுவும் சொல்லிக்க மாட்டான். அவன் போயிட்டு வர்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரிலாம் நடக்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு கடுப்பாகவும் இல்லை. கூடவே இருக்கான், ஆனால் எங்கே போகிற இது வரான்னு சொல்கிறது இல்லை. இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஆனால் அவன் ஃபீல் பண்ணுறப்ப மட்டும் நம்ம வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்துடுவான். இந்த மாதிரிலாம் நடக்கிறப்ப அடிக்கவும் முடியாது, பாவமாகவும் இருக்கும். ஃப்ரெண்டு இருப்பான், பிரேக்கப் ஆன ஃப்ரெண்டு. நம்மளை பிரேக்கப் ஆனாலும் அந்த பொண்ணு நிம்மதியாக இருக்கும் பிரேக்கப் பண்ணிட்டு இவனை விட. ஆனால் இவன் நம்மளை டார்ச்சர் பண்ணியே கொண்டுருவான். அந்த மாதிரி நீங்கள் டார்ச்சர் எதுவும் அனுப்பிச்சிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, நிறைய டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன் ப்ரோ. அவன் வீட்டில் படுத்துட்டு தான் இருப்பான். ஃபோன் பண்ணி எனக்கு சும்மா ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணுவான் ப்ரோ. நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கான். வீட்டில் படுத்துட்டு இருப்பான், ஃபோன் பண்ணிட்டு எனக்கு மச்சான் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்டா, சூசைட் பண்ணிக்க போகிறேன் என்கிட்ட சொல்லுவான் ப்ரோ. எனக்கு எப்படி இருக்கும் ப்ரோ, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு நான் போயிட்டு பார்த்தா வீட்டில் தான் ப்ரோ இருப்பான் அவன். என்ன இது எனக்கு அநாத்துக்கே ஒரு மண்டைக்கு ஏறும் ப்ரோ. எனக்கு சரி நண்பனா போயிட்டான் முடிச்சுட்டு சரிட்டு கம்மி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் நம்ம கேங்லேயே, நல்லா தான் இருப்பான். வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால ஸ்டேட்டஸ் ஸ்டோரிலாம் பார்த்தோம்னா ஸ்டோரி ஸ்டேட்டஸ் வந்து நம்மளை அருன்னு அறுத்துருவோம். லவ் ஸ்டேட்டஸ் பண்ணால் திடீர்னு பார்த்தா கேங்கில் எங்கள் ரூமில் 7 பேர் இருக்கோம். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் இருக்கான், பேர் சொல்ல விரும்பல. என்னன்னா கூடவே தான் சுற்றிட்டு இருந்தான். டெய்லி பார்த்தா டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போட்டு தனி டிப்ரெஷன் இருப்பான். ஆனால் ஆஃபீஸ் அவனுக்கு 6 மணிக்கு 4 மணிக்கு கேட்டால் பிள்ளைகளோட விளையாட போயிடுவான். கேட்டால் டிப்ரெஷனுங்கிறான். காலையில் 4 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு ரூமுக்கு 7 மணிக்கு வரான். கேட்டால் டிப்ரெஷன் பிள்ளைகளோட சுற்றிட்டு இருக்கான். நம்ம லைஃப்ல இப்படி ஒரு பர்சன் இருந்திருக்கவே கூடாது.
கூட இருந்து நான் பண்ணாதெல்லாம் பண்ணி என்னை செருப்படி ஆகிற அளவு வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நபர் இருந்திருப்பாரு. அது மாதிரி ஏதோ நடந்திருக்கா? வேணாம்ப்பா, மனசு சரியில்லை. ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், சூரியன் ஒருத்தன். ஓகே ப்ரோ. ரொம்ப வருஷம் என் கூட தான் இருந்தா, அவங்க பண்ணாதே கிடையாது. வருஷம் நியூ ஃப்ரெண்ட் வந்தோன்னே அப்படின்னு கழட்டி விட்டு போயிட்டான். அவளோட அவன் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன்னு தெரியல இருக்கு. அவ்வளோதான், என் ஃப்ரெண்ட்ஷிப்பு வேணாம் இந்த அளவுக்கு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நம்ம வீட்டில் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி அரைச்சிருக்காங்களா? இருக்காங்க. சரி ப்ரோ. அவங்க கொடுக்குறதே பெரிய டார்ச்சர்லாம் என்ன ப்ரோ? என் தங்கச்சியோட வெளியே போவேன், வெளியே விட்டுங்க ஃப்ரெண்டு வருவாங்க, பாப்பனா பார்த்தோன்னே கோவப்படுவாங்க. அதாவது அப்புறம் வீட்டுக்கு வந்து ஓவரா திட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட ஓவரா அப்புறம் ஒழுங்கா கூட எதுவும் வைக்க மாட்டாங்க, ஓவரா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. சோத்தே வைக்க மாட்டாங்க, தண்ணி கேட்டால் கூட விற்கிறா கூட போய் எடுத்து கொடுறான்ட்டுருவாங்களா? ஆமாம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் கூடயே இருப்பான், நம்ம கூட சின்ன வயசுலேருந்தே இருப்பான். திடீர்னு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கழட்டி விட்டு எல்லா இடத்துக்கும் சாப்பிடுவோம். நம்ம இதே வாடா மச்சாங்க பக்கத்தில் முக்கு கடை வரையும் போயிட்டு என் ஆள் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அந்த மாதிரி இவன் மட்டும்தான் லவ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சமூக லைஃப் நடந்திருக்கான். எப்படின்னா பெங்களூர்லேருந்து வந்தான், என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நெக்ஸ்ட் டைம் வரப்போ அந்த பொண்ணோட போயிட்டான். எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட தான் சுற்றினா, அது வரைக்கும் அந்த பொண்ணு கூட பேசவே மாட்டான், பேசுறது கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட் டைம்ல அந்த பொண்ணு கூட டேட்டிங் வர்றான். அப்படி கேமரா அங்கே பாருங்க, இது அங்கே இருக்க பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க அவனுக்கு வரையலாம் பாருங்க, அது அவன் தான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவன் தான் என் நண்பன். அப்போ கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் பதில். விட்டுட்டு போயிடுவான், டோலி வந்துச்சுன்னா. எப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு டார்ச்சர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படின்னா பிரேக்கப் ஆகிருக்கும், நம்மளை பிடிச்ச அந்த டார்ச்சர் எங்கே போனாலும் ஆளுன்னு அந்த ஆள் கதையே பேசியே நம்மளை சாகடிச்சுவாங்க. அது பெரிய டார்ச்சராக இருக்கும், தலைவலியாக வந்துடும். அந்த மாதிரி ஏதாச்சும் டார்ச்சர் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்சல்யூட்லி. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, சும்மா அந்த பையன் கூடயே சுற்றுவா, பையன் கூடயே ஜாலியாக இருப்பா. கடைசியில் வந்துட்டு ஐயோ அவன் அப்படி பண்ணிட்டாண்டி, ஐயோ நீ இப்படி பண்ணிட்டாண்டி, என்னால் முடியல, அந்த டார்ச்சர் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிச்சிடும். அதுக்கப்புறம் என்கிட்ட பேச மாட்டான். சிவகமான ரீல்ஸாக பார்த்துட்டு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. சாப்பிட போலான்னு கூப்பிட்டா டிப்ரெஷன், என் வாடி துணி தைக்கலன்னா டிப்ரெஷன், வாடி அங்கிட்டு போகலாம் அப்படின்னா டிப்ரெஷன். அவ்வளோதான் முடிஞ்சது என் ஜோலி. டிப்ரெஷன் அவ்வளவுதான், என் வாழ்க்கையே அதுல முடிஞ்சிருச்சு. அவ்வளவு நான் வெளியே வந்தேன், முடிச்சிட்டாங்க என் வாழ்க்கைய. ப்ரோ நம்ம லைஃப்ல இப்படி ஒரு பர்சனை இனிமேல் என் லைஃப் மீட்டா பண்ணிடக்கூடாது. நிறைய பண்ணேன், அப்புறம் அவங்களால எனக்கு நிறைய பண்ணிட்டாங்க. வீட்டிலலாம் பேசி எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் அவங்களால வந்து வீட்டில் பெரிய இஷ்யூ ஆகி அது இப்போ வரையும் போயிட்டு தான் இருக்கு. அதனால மீட் பண்ணவே கூடாதுன்னா எக்ஸ் தான். சரி, பண்ணதுல அவங்க பெரிய சம்பவம் இது பண்ணி விட்டு போயிட்டாங்க லைஃப்ல, மறக்கவே மாட்டேன். நாம சில விஷயம்லாம் வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது. அதை வந்து அவங்க கிட்ட நம்ம வந்து கம்ஃபர்ட்னஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் பேசும்போது எனக்கு ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்லேயே நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி வச்சிருந்தேன் வீட்டில். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பேசும்போது அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லி இஷ்யூ ஆயிடுச்சு. உடனே அந்த பேரை வச்சு இன்னமும் என்னை வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. என்ன பண்ணாலும் அந்த பையன் பேர் தான் சொல்லுவா. அதனால அவ தான் எனக்கு அது தரையில அப்பாட்ட சொல்லிட்டா பேக் அந்த மாதிரி தான். அதை நினைச்சு நீங்க பஞ்ச் பண்றீங்க. சரி பஞ்ச் பண்ணிடுவோமா? அவங்க தங்கச்சிக்கு ஏதாவது சொல்லணுமா? லவ் யூ கேர்ள். இந்த ஆண்டாளு வச்சாவா அந்த மாதிரி ஏதாவது பேசுறது அந்த மாதிரி சோக பாட்டுனா பாட்டு அப்படி கேட்பான். எனக்கு வந்து சோக பாட்டு பிடிக்காது. அவள் வந்து லவ் ஃபெயிலியர் பாட்டு தான், எப்போவுமே லவ் ஃபெயிலியர் பாட்டு தான். அது வந்து எனக்கு கோவம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டிய வச்சாங்க, ஆளோட இந்த இடத்துக்கு வந்துட்டா சார் இப்போலாம் என் கூட இல்லை அப்படின்லாம் சொல்லி போடுவோம். நீ கொஞ்சம் அமைதியாயிடுறீ அப்படின்னு இருப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்து அப்படியும் நடந்திருக்கு. நல்லது நீங்க சொல்ற வந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியுதல்ல உனக்கு. போ அது வந்து நாங்க வெளியே சுத்தும் போது இங்கெல்லாம் நாங்க போயிருக்கோம் அப்படின்பா. அது அதை நினைச்சு நீங்க பஞ்ச் பண்ணி ஃபீல் பண்ணாத, அவனை விட ஒரு நல்ல பையன் கிடைக்கும். சரி பஞ்ச் பண்ணிடுவோமா? பண்ணி அவ்வளோதானா? இவ்வளோதான் டார்ச்சரா? இருக்கிறதே இந்த டார்ச்சர் பண்ணா ப்ரோ, அது ஏத்துக்கவே முடியாது ப்ரோ அப்படின்னு ஏதோ நடந்துருக்கும். சம்மந்தமே இல்லாம ஒரு நாள் கையெடுத்துக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தா பார்த்தா அவன் பொண்ணு வேற ஒருத்தனோட போயிட்டு, அது தெரியாம அவன் வந்து கையெடுத்துக்கிட்டு இது பண்ணி அப்புறம் பெரிய. அவருக்கு என்ன சொல்லாரு உங்க ஃப்ரெண்டுக்கு? பொண்ணை மட்டும் பாரு. பொண்ணு மட்டும் பாருனா இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பொண்ணு
நினைச்சு நீங்க பஞ்ச் பண்ணிடலாம் ப்ரோ. அவன் மேல இருக்க வெறியெல்லாம் இந்த இதுல காட்டிக்கலாம் ப்ரோ. வெறி இதுல இறக்க போறீங்க. ரெடியா? ரொம்ப கோவம் இல்ல ப்ரோ, ரைட்டா எவ்வளவு கோவம் தான் காட்டிக்கலாம். அவர் மூஞ்சி நினைச்சுக்கோங்க. இதை அதெல்லாம் நினைச்சா கொஞ்சம் கடுப்பா வரும். இருக்குல்ல எக்ஸ்ட்ரீம் இதுதான் ப்ரோ. நினைச்சு எக்ஸைட்டம் ப்ரோ அப்படின்னு. அதான் இப்போ வந்து அவன் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு செட் ஆகல, சொதப்பிச்சு, இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து மச்சான் நீங்க மட்டும்தான்டா இருக்கீங்க, பிள்ளைங்களே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்புறம் அந்த மாதிரியான டைம்ல நம்மளுக்கு காண்டா, அப்புறம் எதுக்குறா போன நீ அப்படி நாய் எப்படி அப்படின்லாம் வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கப்ப கொஞ்சம் காண்டா. அடுத்த பார்த்தா மறுபடியும் இன்னொரு பொண்ணை கூட்டி இன்னொரு பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் அதான் நினைச்சா ஓட்டாது. சரி அப்படியே பஞ்ச் பண்ணிடுவோம் ப்ரோ. அவ்வளவுதானா ப்ரோ? அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்லாதீங்க, கேமரா பார்த்து நீங்களே சொல்லுங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு பார்த்தா ஒரு பொண்ணு போதுண்டா, அதுக்கு மேலாம் பார்க்காது. அது வருஷத்துக்கு ஒன்னெல்லாம் வேணாண்டா, லைஃப் லாங் கொண்டு போகுதுடா. லைஃப் லாங் ஒன்று போதுண்டா. நடந்ததே பெரிய விஷயம் தான். நடந்தது பெரிய விஷயம்னா நிறையவே பண்ணியிருக்கான் ப்ரோ. அவனை அப்படி சொல்லலாம், நிறைய சொல்லலாம் ப்ரோ. பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. பண்ணியிருக்கானா அதான் ப்ரோ சொன்னேன் ப்ரோ, அதான் ப்ரோ பண்ணியிருக்கான். ஃபோனை கட் பண்ணிட்டான் ப்ரோ பட்டுன்னு. வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் பெட்டு மேலே கால் போட்டு பத்துனுக்குறான் ப்ரோ. ஃபோன் யூஸ் பண்ணு, ஃபோன் ஏரோப்ளேன் மோட் போட்டு. எனக்கு என்ன ப்ரோ ஆகும், சாலேன்னு போயிட்டு மூஞ்சி மேலே ஒன்று வச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் ப்ரோ. டேய் குணா, என்னடா ஆச்சு உனக்கு? இதுதான் நம்மளுக்கு. சரி ப்ரோ, அதே கோவத்துல அப்படியே ஒரு பஞ்ச் பண்ணிடுவோம். இவருதான் அவரு. மச்சான் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இதுக்கு மேலே எனக்கு ஃபோன் மட்டும் பண்ணிடாத மச்சான், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவன் நானும் சொல்லி அவனுக்கு சலிச்சு போச்சு ப்ரோ. அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த பொண்ணுங்களோட சுத்துறத பார்த்து நீ டிப்ரஷன் ஆயிட்டீங்க. நான் ரெகுலரா ஆபீஸ் போயிட்டு வந்துருக்கேன், எனக்கு நீ எங்கடா, நான் என் ஆபீஸ் போயிட்டு வந்துருக்கேன், அவன் எங்க ஆபீஸ் போயிட்டு நீ எங்கடா நீ என்ன கேக்குறான் ப்ரோ பிள்ளையோட வந்துட்டு. என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ப்ரோ, அப்படியே அவரை நினைச்சு பஞ்ச் பண்ணிடுவோமா? அவனுக்காக ஸ்பெஷல் பஞ்ச் ஒன்று. வா நீ சரி அவருக்கு ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? டேய் இனிமேல் திருந்தி வாழடா. நிறைய போறான்டா. சரி ப்ரோ, தங்கச்சி பண்ணதுலே இந்த டார்ச்சர் நான் மறக்கவே மாட்டேன், இந்த சம்பவத்தை மறக்கவே மாட்டேன் என்ன ப்ரோ? நான் லவ் பண்ணியிருந்தேன், இடையில வந்து கெடுத்து விட்டுருக்கான். ஒரு காதல் எல்லா தங்கச்சும் ஒரே வேலையா இருக்கீங்க. பாவமா உங்களுக்கு ஒரு நல்ல அண்ணினா அண்ணனுக்கு தேடிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா பாவம்? டேய் என்ன இல விடாது, நல்ல விஷயம் தான்டா இது. பஞ்ச் பண்ணிடுங்க அப்படியே. நேர்ல அடிக்க முடியாது, நேர்ல அடிச்சா அவங்க அப்பாட்ட போட்டுருவாங்க. அது உண்மைதான். தங்கச்சி மூஞ்சி நினைச்சு ஒரு அடி வைங்க. கொலை பண்ணிட்டீங்க உங்க தங்கச்சியை. எங்க இருந்தாலும் நல்லாவே இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம். பாத்துக்கோங்க, இதான் அண்ணன் பாசம் பாத்தீங்களா? எங்க இருந்தாலும் நல்லா இருமாங்கிறாரு. இது மாதிரி அண்ணன் யாருக்காச்சும் கிடைப்பாங்களா? அதான் அவரை நினைச்சு பிளாஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். பா ஐயோ, அவர் அங்க இருந்தனால அவர் தப்பிச்சிட்டாரு. சரி ப்ரோ, அவருக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் ஸ்கில்ஸை குறைச்சிக்கடா, திருப்பி செகண்டா வேற யாராவது பொண்ணு உசாரா இருப்போது அப்படின்னு சொல்லலாம். அட்வைஸா தான். ஒரு பொண்ணு போதும், ஒரு பொண்ணு போதும். கடைசியில் அவங்க என்னதான் ஆனாங்க, கடைசியில் அவர் திருப்பி அவங்க பையன் கூட சேருவாங்க, கழட்டி விடுவான். பிரேக்கப் ஆகும், சேருவாங்க, பேட்சப், பிரேக்கப், சுட்டா ரிப்பீட். அந்த மாதிரி சண்டை போடுறாங்க, சேர்ந்துக்கறாங்க, டிப்ரஷன்ல போய்க்கிறாங்க. அவ்வளவுதான், டிப்ரஷன் மட்டும் தான் வாழ்க்கையில. சம்பந்தமே இல்லாம நீங்க தான் நான் போனா இப்போ என் வாழ்க்கை டிப்ரஷன் நம்மளையும் சேர்த்து டிப்ரஷன் ஆக்கிடுவாங்க. அதான் டேக் யுவர் டிப்ரஷன் ஃப்ரெண்ட். டிப்ரஷன் ஃப்ரெண்ட் இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் மூஞ்சி தான் இது. எஸ், எவ்வளவு குத்த முடியுமோ குத்திக்கலாம். அது கக்கிருங்க இங்க. நான் உங்களோட நினைச்சதா பாவமா இருக்கு. இல்ல அவர் பேச அப்பா சொல்லும்போது சரி சும்மா தான் சொல்றாங்க. ஹலோ அவர் சொல்ல முடிய சத்தலாம் கேக்குது. சரி உங்க ஃப்ரெண்ட் அந்த டிப்ரஷன் ஃப்ரெண்டுக்காக என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. டிப்ரஷன் ஃப்ரெண்டுக்காக என்ன சொல்லணும்னா, பீஸ்ஃபுல்லா லைஃபை லீட் பண்ணுங்க. ரொம்ப ஓவரா உள்ள போகணும்னு அவசியம் கிடையாது. ஜாலியா மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். சரி ப்ரோ விடுங்க, ஒன்று போனால் ஒன்று வரும். 10ஆம் நம்பர் பஸ் போனால் 20ஆம் நம்பர் பஸ் ஏறி போயிட்டே இருக்கணும் வீட்டுக்கு. அவ்வளோதான். அதனால எக்ஸன் முடியும் பண்ணிட்டேன். சரி ப்ரோ, அவங்கள நினச்சி பஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ. சரி அண்ணா, சரி அண்ணனை முடிச்சு விட்ருவாங்க, நான் கிளம்புறேன். ஐயோ ப்ரோ, இன்னும் பேங்களூர் பண்ணி அவ்வளோதான் போலையே. ஆமா ப்ரோ, இன்னும் வெறி இருக்கும் போலையே. பார்த்தா அடிக்கணும் தான் தோணுது, பட் பொண்ணா போயிட்டாங்க. எக்ஸ் பாத்தியா இல்லையா? தொங்கிருச்சு. என்ன தொங்கிருச்சு? ஏய் செகண்ட் ரவுண்ட் போறீங்களா? செகண்ட் ரவுண்ட். சரி ப்ரோ, எக்ஸுக்கு ஒன்று சொல்லணும். இந்த ஒரு சொல்லி முடிச்சிருங்க ப்ரோ. எதுவும் இல்லை ப்ரோ,
ஒரு பையன் நம்பி லவ் பண்ணுறான்னா ஏமாத்தாதீங்க. ஏன்னா அவங்க தான் வராங்க பண்ணிட்டு ஹோப் கொடுத்துட்டு எல்லாம் ஓகேன்றதுக்கப்புறம் விட்டு போகிறதுக்கு அது ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுங்க. இல்லை செட் ஆகாது, இல்லை இப்படி தான் என் பண்ண போகிறீங்கன்னா அதுவும் சொல்லிடுங்க. தேவையில்லாமல் ஹோப் கொடுத்து வீணாக ஒரு பையன் வாழ்க்கையில் விளையாடாதீங்க. ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். அதே மாதிரி எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க, அவ்வளோ. பொதுவாக அதான் ப்ரோ. இப்போ வந்து என்ன சொல்கிறது, பார்த்து லவ் பண்ணுங்க. யாரை சூஸ் பண்ணுறோன்றதுல பார்த்து சூஸ் பண்ணுங்க, அவ்வளோ. எந்த வண்டி வாங்குறோன்னு முக்கியம் இல்லை, நம்மளுக்கு வண்டி செட் ஆகுமான்றது முக்கியம். எதனால ப்ரோ உங்களை விட்டுட்டு அவரு கூட போயிட்டாரு? என்னன்னே தெரில. இன்னொருத்தன் வந்தான் வந்து 2 நாள் கூட இருந்தான். அப்போ என்னன்னு தெரியல, அப்போ அவாய்ட் பண்ண. அவரை நினைச்சு இப்போ பஞ்ச் பண்ணு. அவருக்காக ஒன்று சொல்லணும்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க? அவனாவது உண்மையாக ஃப்ரெண்டாக இருக்கான். அவனுக்காச்சும் உண்மையான ஃப்ரெண்ட் ஆடுறான். கேட்டுக்கோ, இது மாதிரி நல்ல ட்ரூ ஃப்ரெண்டை நீ மிஸ் பண்ணிட்டேன். கேட்டுக்கோ. உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. எல்லாரும் மாணவன் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை உங்க எக்ஸுக்கு டேக் பண்ணுங்க.